MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கூட்டணியாக ஆவதின் மூலம் திமுகவை பதவியிறக்கம் செய்வது எளிது என்பதுதான் பலருடைய கருத்து. இவர் வருவதற்காகவே காத்திருந்தார் எடப்பாடி. அதனால் இவருக்கு ஒரு தெளிவில்லை. இன்னமும் நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் வந்தால் ஒரு தேசிய கட்சி உள்ளே நுழைந்த ஒரு மதிப்பு ஏற்படும். ஆனால் இதை தவிர வருவதற்கு இங்கே ஆட்கள் யாரும் இல்லை. தினகரன் வருவதனாலே ஒரு பயனும் இல்லை. அவர்களெல்லாம் திமுகவுக்கு போகலாமா, விஜயிடம் போகலாமா? தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ கேவலமாக போயிட்டு பாருங்கள். இவர் ஆட்சியிலே பங்கு தருகிறேன் என்று சொன்னபோது எல்லா கட்சிகளும் வந்து விட வேண்டும். திருமாவளவனெல்லாம் எப்பொழுது என்று காத்து கொண்டிருக்கிறவர் தான் ஆட்சிக்கு வருவதற்கு. இதைத்தான் அவர் பேசுவார் எப்பொழுதும். எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று நினைக்கும், எந்த கட்சியும் அங்கிருந்து வரவில்லை. என்ன காரணம் என்றால் இந்த படகே கரையேறுமா என்று தெரியவில்லை. ஒருவேளை காலம் கணியிட்டு காத்திருக்காங்க. திமுக அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் பகிரங்கமாக செய்வதை நம்மால் ஒழிக்க முடியவில்லை. எந்த மந்திரியும் உள்ளே போகவில்லை. 32 மந்திரியின் மீது வழக்கு இருக்கிறது. வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு நடக்கின்றன. ஆகவே நான் வந்தால் அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்வேன். அப்புறம் நீ இருக்கிற போது இதுதான் இருக்கும் சட்டம் என்றால் உன்னுடைய ஆட்கள் இதே தவறுகளை செய்தால் பிறகு அந்த தவறுகளை எப்படி நீக்குவாய்? இன்னொரு வந்திருக்கிறவர்களெல்லாம் பெரிய ஐடியலிஸ்டா என்று கேட்கிறேன். இந்த புரிதல் தான் விஜய் அவர்களுக்கு வரணும்னு நீங்க பரங்குற்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டாம் என்பதாக இருந்தாலும் சரி, வாக்காளர் பட்டியலுக்கு இவர்கள் போராடியதாக இருந்தாலும் சரி, நீ பிஜேபிக்கு எதிரானவன் என்று காட்டிக்கொள்வதற்காக அதை செய்தவன் இந்துத்துவாக்காரன் என்பதற்காக நீ சொல்லு. இந்துத்துவாக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் சொல்லுகிறேன், பரங்குற்றத்தில் தீபம் ஏற்றுவதில் என்ன தப்பு இருக்கிறது? அவனுடைய மதத்தை அவன் கடைப்பிடிக்கட்டும், இவனுடைய மதத்தை இவன் கடைப்பிடிக்கட்டும் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இல்லை. இந்துத்துவாக்காரன் கேட்டால் நானும் என்னை சங்கி என்று சொல்லிவிடுவார்கள் என்று நீ அஞ்சுகிறாய். அவர் நோக்கத்திற்கு பேசுவதை நீ போராட்டம் நடத்துகிறாய். ஆகவே ஒரு புரிதல் இல்லாமல் அரசியல் நடத்தினால் எப்படி நாளைக்கு ஆட்சிக்கு போனாலும் நான் ஆள முடியும்? இதெல்லாம் யோசனை செய்ய வேண்டாமா? இதெல்லாம் இந்த விஜய்க்கு யோசனை சொல்லுகிற முட்டாள்களுக்கு யோசனையே இருக்காதா? ஐயா வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல நிறைய பேர் அந்த கருத்துக்களே பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு இல்லை, அப்படி கிடையாது அப்படின்னு. குறிப்பாக ஈரோடில் அவர் பேசியிருந்ததுக்கு இப்போ எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்றது பார்க்கணும். செல்லூர் ராஜ் அவர்கள் களத்தில் யார் இல்லை, நாவடக்கம் தேவை அப்படின்னு முதல்ல அவருடைய அரசியல் நகர்வு அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, களத்தில் யாருமே இல்லை, நானும் திமுகவும் தான் ஒருவருக்கொரு எதிரிகளாக இருக்கிறோம் என்று அவர் தோன்றிய நாளிலிருந்து சொல்லுகிறார். ஆகவே ஒரு அதிமுக இன்றைக்கும் ஒரு மாற்று அணியாக இருக்கின்றவர்கள் தான். இவர் அவர்களோடு ஒரு கூட்டணியாக ஆவதின் மூலம் திமுகவை பதவியிறக்கம் செய்வது எளிது என்பதுதான் பலருடைய கருத்து. இவர் வருவதற்காகவே காத்திருந்தார் எடப்பாடி ஒரு கட்டத்தில். பிஜேபியோடு கூட அதற்கு பிறகு தான் சேர்ந்தார். வேறு யாராவது ஒரு கூட்டணி வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் சேர்ந்தாரே தவிர இவர் வருவதற்காக காத்திருந்தார். ஆனால் இவருக்கு ஒரு தெளிவில்லை. இன்னமும் நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் வந்தால் ஒரு தேசிய கட்சி உள்ளே நுழைந்த ஒரு மதிப்பு ஏற்படும். ஆனால் இதை தவிர வருவதற்கு இங்கே ஆட்கள் யாரும் இல்லை. தினகரன் வருவதனாலே ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு அவர்களெல்லாம் திமுகவுக்கு போகலாமா, விஜயிடம் போகலாமா? தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ கேவலமாக போய்விட்டு இருப்பார்கள். நேர் எதிராக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியோடு சேருவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டை ஆரம்பத்திலிருந்து ஒரே மாதிரி வைத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அப்படி இல்லை. வாஜ்பாய் காலத்தில் சேர்ந்தார்கள், இப்பொழுது எதிர்க்கிறார்கள். அது ஒரு பக்கம். இப்பொழுது காங்கிரஸ் திமுகவுக்கு அதிமுகவுக்கு திமுக பகை. யாரும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு கூட்டணி சேர போக மாட்டார்கள். கட்சி மாறி போய் விடுவார்கள். அது வேறு. பல பேர் இங்கே இருக்க 8 மந்திரிகள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் ஓபிஎஸ் 2 தரம் போய் ஸ்டாலினை பார்த்து விட்டு வருகிறார். யாரிடம் சேரலாம் என்று தொண்டர்களிடம் கருத்து கேட்கிறார். கொஞ்சம் பேர் திமுகவோடு சேரலாம் என்கிறார்கள், கூடுதலான பேர் விஜயோடு சேரலாம் என்கிறார்கள். இப்படி ஒரு கருதுகோளே இல்லாமல் வெறும் கூட்டமாக தமிழ்நாட்டு அரசியல் ஆகிவிட்டது. ஓபிஎஸ் ஒரு கூட்டம், தினகரன் ஒரு கூட்டம். அவர்கள் என்ன புதிதாக செய்ய வந்திருக்கிறார்கள்? எந்த நிலையில் மாறுபட்டிருக்கிறார்கள்?
அவர்கள் பேசுவதே எடப்பாடியை ஒழிப்பது தான் எங்களுடைய குறிக்கோள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா? எடப்பாடியிடம் அதிகாரம் இல்லை. எடப்பாடி ஏற்கனவே 4 ஆண்டுகள் ஆண்டு விட்டு கீழே இறங்கி விட்டார். ஆகவே இப்பொழுது திமுக 5 ஆண்டுகள் ஆண்டதன் மூலமாக தமிழ்நாடு எவ்வளவு கீழ்நிலையை அடைந்திருக்கிறது என்பது உங்களுடைய கேள்வியா? எடப்பாடியை தோற்கடிப்பது கேள்வியா? எடப்பாடியை தோற்கடிப்பதன் மூலம் நீங்கள் யாரை வலுப்படுத்துகிறீர்கள்? ஸ்டாலினை தான் வலுப்படுத்துகிறீர்கள். அதனாலே இப்பொழுது விஜய் செய்வதும் அதைத்தான் செய்கிறார். நான் சொல்லுகிறேன், விஜய் ஒரு மாற்றுக் கட்சி என்பதன் மூலம் அது வரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அல்ல. உறுதியாக திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை விஜய்க்கு இல்லை என்று நாம் நினைக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் ஒன்று சேருங்கள், அதுதான் நல்லது என்கின்ற அடிப்படையில் நாம் பேசுகிறோம். கடைசி வரையிலும் காங்கிரஸ்காரன் இவரை போட்டு நாரடித்து விடுவான். சிதம்பரம் போய் ஸ்டாலினிடம் என்ன பேசிக்கிட்டு வந்திருப்பார்? முதுகில் கொஞ்சம் இடத்துல எண்ணெய் படவில்லை, நான் 2 நாள் தேய்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லித்தான் போவார்களே தவிர, இந்த செல்வ பெருந்தகை, இந்த சிதம்பரம் எல்லாரும் திமுகவுக்கு காவடி தூக்குறவர்கள். காங்கிரஸே 2ஆக இருக்கிறது. எப்பொழுதும் காங்கிரஸில் கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் வலுவாக இருப்பார்கள். இவர்கள் தான் எம்பி ஆவார்கள், இவர்கள் தான் மந்திரி ஆவார்கள். ஆட்சிக்கு வந்தால் அவர்கள்தான் தலைமையிடம் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். மற்ற பேர் அங்கே தொண்டர்களே கிடையாது. மாவட்ட கமிட்டிக்கு கீழே ஒருவர் ஒரிசாவிலிருந்து ஒருவர் சொல்லியிருந்தார், மாவட்ட கமிட்டி மாவட்ட தலைவர் வரையிலும் போட்டிருக்கிறோம், மாவட்ட கமிட்டிக்கு கீழே செயல்பாடுகளே கிடையாது. ஆட்சியை விட்டு அவர்கள் இறங்கி 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் மறுபடியும் ஆட்சியை நோக்கி போவதற்குரிய எந்த கருத்துக்களும் அவர்கள் வைப்பதில்லை. இப்பொழுது கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எதனால் இருக்கட்டும், ஒரு பரபரப்பாக இளைஞர்கள் கூடுகிறார்கள். அதே கூட்டம்தான் திரும்ப திரும்ப கூடுகிறது. அவருக்கு அந்த மோகம் இருக்கிறது. பெண்கள் பிள்ளையை தூக்கி கொண்டு வருகிறார்கள், பார்ப்பதற்காக வருகிறார்கள். இந்த நாட்டை மாற்றி அமைக்கப் போகிறார் இவர் என்பதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் பார்வையில் வர கூட்டமே தான் எல்லா இடங்களுக்கும் வர்றாங்க. அந்த கூட்டம் திரும்ப திரும்ப வரும். அவர்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப போகின்றவர்கள் தான். அதுபோக அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் கொஞ்சம் வருவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெண்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வருவதெல்லாம் இந்த பார்ப்பதற்கான அந்த ஆசையில் வருகின்றவர்கள் தான். ஆனால் ஒரு பெரிய கருத்து ரீதியான மனிதர்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டும் தந்தி கம்பத்தில் தொங்கிக் கொண்டும் கூட்டம் கேட்க மாட்டார்கள். இயற்கையாக இருந்து அந்த கருத்துக்களை பின்பற்றுகிற கூட்டமாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது. இவருக்கு மட்டும் பெரிய போலீஸ் படையவே கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அது கட்டுப்படாத கூட்டமாக இருக்கிறது, அது மோகம் கொண்ட கூட்டமாக இருக்கிறது. அதனாலே இப்போ எடப்பாடிக்கு எவ்வளவு கூட்டம் கூட்டினாலும், ஸ்டாலினுக்கு எவ்வளவு கூட்டம் கூட்டினாலும் அது கட்டுப்படாத கூட்டங்களாக இருப்பதில்லை. ஏனென்றால் வருகின்ற நோக்கமே அந்த கூட்டம் கேட்பதற்காக தான். இவருடைய கூட்டத்துக்கு வருகின்றவர்கள் கூட்டம் கேட்பதற்காக வருகின்றவர்கள், இவரை பார்ப்பதற்காக வருகின்றவர்கள். இவரை பின்பற்றுகிறவர்களும் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார், 32 ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நீங்கள் ஆதரித்தீர்கள், என்னை உருவாக்கினீர்கள். ஆகவே இன்னும் ஒரு 32 ஆண்டுகள் நீங்கள் எல்லாவற்றையும் பெறுவதற்கு நான் உதவி செய்வேன் என்றால் ஆட்சியில் போய் அவர்கள் பெரிய நிலையை அடைவதற்கு உதவி செய்வார் என்று பொருளா என்று கேட்கிறேன். நான் பேசியிருக்கிறார். 32 ஆண்டுகள் அஜித்துக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், ரஜினிக்கும் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு காரணமும் இல்லாமல் பின்பற்றுகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் எப்பொழுதுமே உண்டு. ஒரு மோகம் அவர்களுக்கு. அந்த தலைமைக்குரிய பண்புகளை இப்பொழுது நான் 25 வயதில் காந்தியை பின்பற்றினேன். அது 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 ஒரு போக்குடையவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். நான் பின்பற்றிய காலத்தில் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் வைத்திருந்தார், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் வைத்திருந்தார். அதில் இருக்கின்ற இளைஞர்கள் நிறைய இருந்தார்கள். சிவாஜியினுடைய ரசிகர்களை காமராஜர் கூட பயன்படுத்தினார். ஆனால் பின்னால் சிவாஜி ஒரு பெரிய அரசியல் தலைவராக வர முடியாமல் போய்விட்டார் என்பது வேறு. அந்த குறைபாடு இருந்தது சிவாஜியிடம். எம்ஜிஆர் பேசுவதில் திராவிட அரசியல் இருக்கும். அவருடைய பாடல்களில் திராவிட பாடல்கள், சித்தாந்தம் எல்லாம் இருக்கும். அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சி வளருவதற்கு, இன்னும் சொன்னால் அடிமட்ட மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அண்ணாவை விட எம்ஜிஆர் தான் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார். ஒரு 15 ஆண்டுகள் அந்த கட்சியோடு வளர்ந்து அரசியல் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு, திமுகவில் இருக்கிறவன் யார், நல்லவன் யார், கெட்டவன் யார், எல்லாவரையும் தெரிந்து கொண்டு பிறகு இடைத்தேர்தலில் நின்று தன்னுடைய பலம் என்ன என்று அவர் மெய்ப்பித்தார். 51% இடம் பெற்று 3 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்ட பிறகு இவர் ஆட்சிக்கு வருவது மறுக்க முடியாது என்கின்ற நிலை ஏற்பட்டது. அதுபோல் ஒரு இடைத்தேர்தலில் இவர் நின்றிருந்தால் இவருடைய நிலை என்ன என்று தெரிந்திருக்கும். நிற்கவில்லை. இன்றைக்கும்
எதை வைத்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்ட இவர் ஆட்சியிலே பங்கு தருகிறேன் என்று சொன்னபோது எல்லா கட்சிகளும் வந்து விட வேண்டும். திருமாவளவனெல்லாம் எப்பொழுது என்று காத்து கொண்டிருக்கிறவர் தான் ஆட்சிக்கு வருவதற்கு. இதைத்தான் அவர் பேசுவார் எப்பொழுதும். எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று நினைக்கும், எந்த கட்சியும் அங்கிருந்து வரவில்லையே. என்ன காரணம் என்றால் இந்த படகே கரையேறுமா என்று தெரியவில்லை. இல்லை, ஒருவேளை காலம் கனியட்டும்னு காத்திருக்காங்க. காலம் கனியட்டும் என்றால் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள். அதை வலுப்படுத்த பார்ப்பார்கள், உள்ளே வந்து வலுப்படுத்த பார்ப்பார்கள். இப்பொழுது இன்றைக்கு வரையிலும் இவரிடம் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தினகரனும் ஓபிஎஸும் தான். அவர்கள் 2 பேரும் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, அவர்களிடம் என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? இப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ திமுகவில் இருக்க கூட்டணிகள் அப்படியே தான் தொடரும்? இல்லை, காங்கிரஸ் அதில் பெயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவர்கள் ரொம்ப காலத்திற்கு பிறகு இப்பொழுது யோசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஆட்சிக்கு வருவதன் மூலம், ஆட்சியில் பங்கு வருவதன் மூலம் இந்த கட்சியை 50 ஆண்டுகளாக எந்த ஒரு கோட்பாடும் சொல்லி அவர்கள் வளர்க்கவில்லை. இப்பொழுதும் கூட பாருங்கள், ஓட் தெப்ட் தான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறதே தவிர, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என்று சொன்னார் என்பதற்காக அவர் மீது பதவி விலக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு அடிப்படை அறிவும் இல்லாத திமுக முனைந்து நின்றால் அதில் எனக்கு வியப்பில்லை. ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு 60 எம்பி காங்கிரஸில் உள்ளவனெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறானே. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு தீர்ப்புக்கும் நீங்கள் பதவி விலக்கம் செய்வது என்று ஆரம்பித்து விட்டால் நீதிமன்றங்களே இருக்காதே. இவ்வளவு யோசனை இல்லாமல் ஸ்டாலின் நடந்து கொள்வார் என்பதில் எனக்கு வியப்பில்லை. அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார். அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான். கருணாநிதி இன்னும் கொஞ்சம் விவரமாக இருப்பார். கருணாநிதி யோசனையோடு சூதாக காரியங்கள் செய்வார். இவருக்கு சூதும் கிடையாது, யோசனையும் கிடையாது. எங்கேயாவது போய் ஒரு ஊரடங்கு சட்டம் போட்டு 8% மக்களின் ஓட்டுக்களை நீ பலப்படுத்தி விட்டாய், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் பார்த்தீர்களா, நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள். தீபம் ஏற்றுவதற்கு ஆரம்பித்தால் கடைசியில் உங்களுடைய தர்கா என்ன ஆகும்? இவர் கேட்கிறார். தர்கா 800 ஆண்டுகளாக இருக்கிறது. இடிக்க வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்திருந்தால் 800 ஆண்டுகளாக வரிசையாக முஸ்லீம்களை எதிர்த்த ஆட்சிகள் தான் விஜயநகர சாம்ராஜ்ய ஆட்சி. அந்த ஆட்சியிலேயே அதை இடிக்கவில்லையே. விஜயநகர ஆட்சியே முஸ்லீம் ஆட்சியை எதிர்த்து உருவான ஆட்சி தான். முஸ்லீம்களை தடுத்து விந்திய மலைக்கு அந்த பக்கமே நிறுத்தி விட வேண்டும், முகலாய பேரரசு இங்கே படரக்கூடாது என்பதற்காக ஏற்பட்ட ஆட்சி தான். அவர்களே அதை இடிக்கவில்லை. அதற்கு பின்பு வந்த மக்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. சந்தன கூட்டுக்கு கொடியேற்று, அது நியாயம். திருவிழா கொண்டாடு, அது நியாயம். ஆனால் அதே சமயத்தில் பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனாலே என்ன கேடு வந்து விட்டது? இதற்கு நம்முடைய விஜய் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். விஜய் அதில் பங்கு கொள்ளவே இல்லை. பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால் என்ன தீங்கு வரப்போகிறது? தர்காவை நாம் பாதுகாப்போம். மக்களே பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த தர்காவுக்கு ஆபத்து ஏற்படுத்துவதென்றால் இந்த பெருவாரியான மக்கள் எவ்வளவோ காலத்திற்கு முன்னால் அதை இடித்திருக்கக்கூடுமே. அந்த தர்காவே கோயில் தூண்களின் மீது தானே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே பார்த்தால் நம்ம முருகன் கோயில் தூண்கள் தான் எல்லாமே. அது முஸ்லீம் தர்காவுக்குரிய அமைப்பு இல்லை. அந்த மண்டபத்தின் மீது தான் இந்த தர்காவே கட்டப்பட்டிருக்கிறது. அதை ஒளிப்படம் எடுத்து காட்டுகிறார்கள். வியப்பாக இருக்கிறது. மக்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் மதத்தை அவர்கள் கடைப்பிடிக்கட்டும், நம்முடைய மதத்தை நாம் கடைப்பிடிப்போம். இதுதான் என்னுடைய கொள்கை. அதனால் பாபர் மசூதியை இடித்ததற்கே 5 நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னார்கள். அதற்கே இம்பீச்மெண்ட் கொண்டாடவில்லையே. அதில் ஒரு நீதிபதி முஸ்லீம் இருந்தாரே. இங்கே ஒன்றும் இல்லை. அவர் தீபம் தான் ஏற்ற சொன்னார். இதற்கு நீங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறீர்கள் என்றால் அரசியல் ஸ்டாலினுக்கு புரியவில்லை. அவர் பதவி இறக்கப்பட வேண்டிய கட்டத்தில் தாறுமாறான காரியங்களில் ஈடுபடுகிறார். இன்னும் அவர் தேர்தல் வழக்கை வேறு எதிர்பார்த்து நிற்கின்றார் ஜனவரியில். ஆகவே அவர் பலவீனப்படுவதற்கான அந்த தேர்தல் வழக்கு ஏதாவது ஆனால், அவ்வளவு பெரிய பிரதம மந்திரியை ஒரு மாவட்ட கோர்ட்டு தேர்தல் செல்லாது என்று சொன்னது போல சுப்ரீம் கோர்ட்டு சொல்வதற்கு வெகு நேரம் ஆகாது. அடிப்படைகளை வைத்து தான் சொல்லுவார்கள். என்றாலும் கூட தெரியாதான் நீங்கள் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள் என்பது அது மெய்ப்பிக்கப்பட வேண்டும். ஆக இத்தகைய நிலையில் இருக்கின்ற போது நான் என்ன சொல்கிறேன், பரந்தூருக்கு போனீர்கள், விமான நிலையத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஒரு தரம் போனீர்கள், பேசினீர்கள், அதோடு விட்டு விட்டீர்கள். சேலம் 8 வழி பாதையை தொடர்ந்து எதிர்த்து அந்த பாதை வரவிடாமல் செய்தது போல பரந்தூர் விமான நிலையத்தை வரவிடாமல் செய்திருக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து அதில் உங்களுடைய கருத்தை செலுத்தியிருந்தால். அரசாங்கத்தால் நடத்த முடியாது அதை. ஏன்னு பெருங்கூட்டம் உங்களிடம் இருக்கிறது. நான் இந்த கருத்தை ரொம்ப காலமாக பேசுகிறேன். நான் பேசுவது விட நீங்கள் பேசுவது தான் தூரத்துக்கு கேட்கிறது. ஆகவே அது செய்ய முடியவில்லை. ஒரு கருத்து இல்லை. பரந்தூருக்கு போனோம், பரந்தூருக்கு பேசியதோடு விட்டு வந்து விட்டோம்.
திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி பேசுவதற்கே பயப்படுகிறோம். இல்லை, அவங்க கட்சி சார்பில் பேசும்போது எதுக்கு நாங்கள் அதை அடையாளப்படுத்தும், திமுக பாஜக அரசியல் செய்கிறாங்க, இதில் விஜய் அவர்கள் ஒரு கருத்து சொன்னால் அதை இன்னுமே அதிகப்படுத்த ஒரு நியாயத்தை நீ பேச வேண்டும். எவன் என்ன சொன்னால் என்ன? நான் சொல்கிறேன், நான் இந்துத்துவா இல்லை, ஆனால் இந்துத்துவாக்காரன் வழக்கு போடுகிறான். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறது. இந்துத்துவாக்காரன் சொன்னதினாலேயே அதை எதிர்க்க வேண்டுமா என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்களும் இந்துத்துவாக்காரர்களா? அப்படியானால் நான் ஆட்சிக்கே வந்திருப்பானே, இங்கே வரவில்லையே. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னவன் இந்துத்துவாக்காரனே தவிர அந்த கருத்து தமிழ் மக்களுக்குரிய கருத்து அல்லவா? முருகன் தமிழ் கடவுள் தானே. அதனால் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு நியாயமாக ஒரு பிரச்சனைக்குள் அவரால் நுழைய முடியவில்லை. இந்த வாக்கெடுப்பு சம்பந்தமாக அவர் பேசினார். வாக்காளர் பட்டியலில் இதற்கு ஒரு போராட்டம் நடத்தினார். ஸ்டாலின் செய்கிறார், நீனும் செய்கிறாய். உனக்கு யோசனை சொல்லுகிறவன் படுமுட்டாளாக இருக்கிறான். நீங்கள் அந்த வாக்காளர் இதில் என்ன தப்பு இருக்கிறது? இப்போ அதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இல்லை, அதற்கு போய் நீ போராட்டம் நடத்துகிறாய் என்றால் உனக்கு தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன். ஸ்டாலின் எதையா இருந்தாலும் எதிர்ப்பார். ஆகா, நாங்கள் பாஜக கொண்டு வருகிறது, அதில் எங்களுடைய முஸ்லீம் வாக்குகளை எல்லாம் நீக்கி விடுவார்கள் என்று அவர் சொன்னார். யாரும் நீக்கப்படவில்லை, யாரும் புகார் சொல்லவில்லை. முறையாக வேண்டாதவர்கள் செத்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இடம் மாறியவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப சரி. இங்கே மட்டுமா அது நடந்திருக்கிறது? தமிழ்நாட்டில் 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், குஜராத்தில் 80 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னொரு மாநிலத்தில் 40 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநிலங்களின் தகுதிக்கு தக்கவாறு 25 ஆண்டுகளாக செத்தவன் பேரையும் நீக்கவில்லை, இடம் மாறியவனுடைய பெயரையும் நீக்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுதுதான் முதல் முறையாக வாக்காளர் பட்டியல் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதில் இவ்வளவு பேர் நீக்கப்படுகின்ற நிலை ஏற்படுகிறது. இப்பொழுதும் அவர்கள் விட்டு போனவர்கள் வாருங்கள், நாங்கள் உங்களை சேர்த்து கொள்கிறோம் என்று தான் அழைக்கின்றார்களே தவிர, உனக்கு அப்படி இருந்தால் போய் சேரு. உனக்கு அக்கறை இல்லை, விண்ணப்பம் கொடுக்காமல் நீ வாக்காளராக முடியாது. முன்பெல்லாம் என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குங்க என்று நாம் பேர் சொன்னால் எழுதி கொள்வான். இப்பொழுது அதெல்லாம் நடக்காது. ஒவ்வொருவனும் அவன் கையெழுத்து போட்டு அவனுடைய படத்தை ஒட்டி கொடுத்து தான் அவன் வாக்காளன் ஆக வேண்டும். ஆகவே சொந்த மாநிலமான குஜராத்திலேயே 80 லட்சம் பேரை தூக்கி விட்டார்களே. இதெல்லாம் யோசனை செய்ய வேண்டாமா? இதெல்லாம் இந்த விஜய்க்கு யோசனை சொல்லுகிற முட்டாள்களுக்கு யோசனையே இருக்காதா என்று கேட்கிறேன். விஜய்க்கு தெரியாது, எதையாவது சொல்லுகிறார்கள், அவர் பேசுகிறார். இந்த போராட்டத்துக்கு, இந்த விண்ணப்ப படிவம், இது வாக்காளர் படிவத்துக்கு எதிர்த்து எதற்காக நாம் போராட்டம் நடத்த வேண்டும்? அதில் என்ன தப்பு இருக்கிறது? தவறு களையப்படுகிறது. தவறு களையப்படுவதை நீ எதிர்க்கிறாய். பிஜேபி செய்வதெல்லாம் தவறானதா என்று கேட்கிறேன் நான். பிஜேபி தவறானதெல்லாம் செய்திருக்குது. டிமானிட்டைசேஷன் செய்தார்கள், அதனால் பணம் தடுமாறினார்கள் மக்கள் எல்லாம். 2000 ரூபாய் நோட்டை, 1000 ரூபாய் நோட்டை, 1000 ரூபாய் நோட்டை செல்லாததாக ஆக்கிய போது ஒரு பயனும் ஏற்படவில்லை. மக்கள் தடுமாற்றம் தான் மிச்சம். நான் சொல்கிறேன், விவசாயிகளுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள், அதன் மூலம் நாடு பதறியது. பஞ்சாபில், ஹரியானாவில் பெரும் வேகம் கொண்டு அவர்கள் எதிர்த்தார்கள். பிறகு அது கைவிடப்பட்டது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் செய்வதெல்லாம் சரியானது என்பது என்னுடைய கருத்து அல்ல. ஆனால் சரியானதையும் செய்கிறார்கள். வாக்காளர் படிவங்கள் திருத்தப்படுவது என்பது நாட்டினுடைய தேவை. இதற்கு போய் நீ போராட்டம் நடத்துகிறாய் என்றால் காற்றிலும் மோதுகிறாய், கல்லிலும் மோதுகிறாய். பிஜேபி செய்வதெல்லாம் தவறு என்று திமுக சொல்வது போல நீனும் பேசுகின்ற நிலை வருமானால், இல்லாவிட்டால் திமுக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, நீனும் தீபம் ஏற்றக்கூடாது. சொல்லாமல் இருக்கிறாய். தீபம் ஏற்றி என்றெல்லாம் சொல்ல வேண்டும். ஒருவன் பசி என்று சொன்னால் சோறு போடு என்று சொல்ல வேண்டும். நான் பேசாமல் இருப்பேன் என்றால் அவனுக்கு சோறு கிடைக்காது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை பற்றி பெரும்பான்மையான மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறட்டும், முஸ்லீம்களுடைய உரிமையை நாம் பாதுகாப்போம் என்று பேச வேண்டிய நீ அதை பற்றி பேசுவதற்கு திமுக எடுக்கின்ற நிலைப்பாடுகளை நீ எடுக்கிறாய் என்று நான் சொல்லுகிறேன். இந்த வாக்காளர் படிவத்திலும் சரி, திருப்பரங்குன்றத்திலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்கள் எடுக்கிற நிலையை எடுத்தால் நீ எப்படி? எனக்கு டிஎம்கே ஷுட் பி அன்சீட்டட் என்பது தான் எனக்கு முக்கியமானதே தவிர, அது விஜய் செய்யட்டும், யார் செய்யட்டும், அதை பற்றி இல்லை. அதை செய்வதற்கான பக்குவம் உன்னிடம் இல்லை என்றால் அப்புறம் டிஎம்கேனுடைய பி டீமாக நீ ஆவதினாலே டிஎம்கே வெற்றி பெறுவதற்கு தான் நீ துணை புரிவா என்று நான் சொல்கிறேன். அப்போ இன்னுமே ஒரு அரசியல் புரிதலோட புரிதலே இல்லை. ஒரு என்ன திமுக மால் அட்மினிஸ்ட்ரேஷன் தவறாக ஆளுகிறார்கள், எத்தனையோ அவற்றிலே தவறாக ஆளுகிறார்கள்.
நான் சொல்கிறேன் 1000 தீர்மானங்கள் தவறாக போடப்படுகின்றன. ஊழல் மிகுந்திருக்கிறது என்பது ஒரு பக்கம். அது வெளிப்படையாக சரி. அந்த ஊழலை நான் சொல்லுகிறேன், கட்சிக்காரர்களுக்கு முதலில் சொல்ல வேண்டும். ஒரு பெண்மணி என்னை மாவட்ட செயலாளராக்க நான் தான் முதலில் ரசிகர் மன்றத்தில் இருந்தவள் என்று சொல்லி கலகம் செய்தால் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஒரு கூட்டமாக இப்பொழுது பதவியை பிடிப்பது என்பதுதான் எல்லாருடைய நிலை என்று ஆகிவிட்டது. ஏறத்தாழ ஒரு ஒரு கொள்கை அடிப்படையில் மற்ற அடிப்படையில் அது இன்றைக்கு ரொம்ப குறைவு. அதனால் அந்த பெண் மறிக்கிறார். மறிக்கின்ற பெண்ணுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை முன்வைத்து இதை நடத்தினால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னதை செய்வோம், இன்னென்ன தவறுகள் நடக்கின்றன சொல்ல வேண்டுமா இல்லையா? என்ன தவறுகள் நடக்கின்றன? மால் அட்மினிஸ்ட்ரேஷன். நாள்தோறும் அதிகாரிகள் போராடுகிறார்கள். அவர்களுக்கு இவர் சொல்லுகிறார் பொருளாதாரம் மிகவும் வளர்ந்திருக்கிறது என்று. 9.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. 4.5 லட்சம் கோடி 4 ஆண்டுகளிலே வாங்கியிருக்கிறார்கள். வீணாக்குகிறார்கள். ஒன்றும் நடத்த தெரியவில்லை. 40 அடிக்கு போட வேண்டிய ரோடை 30 அடிக்கு போடுகிறார்கள். 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 அடி ரோடு களவாடப்படுகிறது. பெரும் பணத்தை இதில் நீங்கள் அடிக்கிறீர்கள். இதற்கு வழக்கு பதிவு செய்வதற்கு நியாயமில்லை. இப்பொழுது உள்ள பிரச்சனை என்ன என்றால், ஆட்சியாளனிடம் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் அவன் செய்கின்ற ஊழலை அவனுடைய அதிகாரிகள் தட்டி கேட்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பேச வேண்டும். 10 அடி சாலை 100 கிலோமீட்டருக்கு எடுக்கப்பட்டது என்று சொன்னால் இதை விஜிலன்ஸ் புகாராக கொடுத்தும் ஏன் அது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? அப்படியானால் ஆட்சி உன் கையில் இருந்தால் நிறைவேற்ற வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் பீப்புளெல்லாம் இருக்குது. அவர்களும் உனக்கு கீழே இருக்கிறார்கள். அவனும் ஊழலாக இருக்கிறான். டிஜிபி, செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி மற்றவர்கள் எல்லோரும். ஆகவே இந்த ஆட்சி அமைப்பு முறையவே மாற்ற வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பேசிக்கலாக இதற்காக பிஜேபி ஒரு சட்டம் போட்டது. அது இன்னும் நிறைவேறவில்லை. நிறைவேறிவிடும். 31 நாட்கள் சிறையில் இருந்தால் 5 ஆண்டுகள் சிறைக்கு போகின்ற குற்றத்தை செய்தால் உங்களுக்கு பதவி போய்விடும் என்று சொன்னதின் மூலம் நாம் என்ன கண்டறிகிறோம் என்றால், அதாவது இவன் வெட்கப்பட மாட்டான், சிறைக்கு போவதற்கு யோசிக்க மாட்டான், சிறையில் போய் 1.5 ஆண்டுகள் இருப்பான், பிறகு மந்திரி ஆவான். அப்படியானால் இவனுக்கு என்ன முக்கியம் என்றால், இந்த நாட்டிலே சொரணை இல்லாமல் எல்லாரும் அவிசாரி பட்டத்தை பற்றி யாருக்கும் வருத்தமும் இல்லை, கேவலமும் என்று நினைக்கின்ற நிலையும் இல்லை. ஆகவே இந்த பதவிதான் குறிக்கோள். நான் என்னவாக இருக்கிறேன், திருடனாக இருக்கிறேன், அயோக்கியனாக இருக்கிறேன், கொள்ளைக்காரனாக இருக்கிறேன், இதையெல்லாம் நீ பேசி எப்பொழுதாவது ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்கிறாரா? ஒரு நாளும் பதில் சொல்ல மாட்டார். எங்களுடைய ஆட்சி தூய ஆட்சி என்று அவர் சொன்னதே கிடையாது. நேரிய ஆட்சி என்று சொன்னதே கிடையாது. எது எங்களுக்கு முக்கியம்? நாங்கள் சில காரியங்களை செய்வோம், 1000 ரூபாய் கொடுப்போம், அது செய்வோம், இது செய்வோம், பிறகு ஆட்சிக்கு வருவோம், கொள்ளையடிப்போம். இப்படியே போனால் கடைசியில் எல்லா வரி வருமானங்களும் இவர்களுக்கு போய் சேரும். இதில் நீ என்ன பேச வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த சாசனத்தையே மாற்ற வேண்டும். அதிகார வர்க்கம் ஆட்சிக்கு அடங்கியதாக இருக்கிறது. ஆகவே ஆட்சியினர் செய்கின்ற தவறுகளை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தி கேட்க முடியவில்லை. ஆகவே இந்த அமைப்பே தவறாக போய்விட்டது. அம்பேத்கர் ஒரு காலத்தில் உண்டாக்கிய இந்த அமைப்பு, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்றவர்களெல்லாம் அரசியல் நிர்ணய சபையில் இருந்து உருவாக்கிய அமைப்பு, நேரு உருவாக்கிய அமைப்பு, இன்றைக்கு ஊழல் மனிதர்களை வெளியேற்ற திராணியற்று போய்விட்டது. ஆகவே இந்த அமைப்பை மாற்ற வேண்டும். அல்லது புதிய சட்டங்கள், நான் சொல்கிறேன் தாறுமாறான சட்டம். 31வது நாளில் பதவி போய்விடும் என்பது தாறுமாறான சட்டம். ஆனால் வேறு வழியே இல்லை. நான் அதற்கு ஒரு ஓமானம் சொன்னேன். அதாவது ஒரு அரக்கன் இருந்தான். அவன் பிரகலாதனுடைய தகப்பன். அவன் என்ன கேட்டான் என்றால், என்னை மனிதர்களும் கொல்லக்கூடாது, என்னை விலங்குகளும் கொல்லக்கூடாது, எதுவுமே கொல்லக்கூடாது என்று சொன்னால், திருமால் என்ன செய்தான்? சிங்கமாகவும் மனிதனாகவும் சேர்ந்து நரசிம்ம அவதாரத்தில் தான் அழிக்க வேண்டும். அப்படி ஒரு வரம் இருந்தால், உன்னை அதிகார வர்க்கத்தால் கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னால், பிறகு 31வது நாளிலே நீ பதவி இழப்பாய் என்று ஒரு சட்டம் கொண்டு வருவதன் மூலம்தான் உன்னுடைய ஆட்சியை போக்க முடியும், உன்னுடைய அதிகாரத்தை பிடுங்க முடியும். பயப்படுவாய் நீ. இதை பற்றியெல்லாம் விமர்சனங்கள் செய்வதில்லை விஜய். அவர் சும்மா பிஜேபி எதிர்க்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த சட்டம் சரியில்லை என்று சொல். திமுகவை
திமுக அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் பகிரங்கமாக செய்வதை நம்மால் ஒழிக்க முடியவில்லை. எந்த மந்திரியும் உள்ளே போகவில்லை. 32 மந்திரியின் மீதும் வழக்கு இருக்கிறது. வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு நடக்கின்றன. ஆகவே நான் வந்தால் அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்வேன். அப்புறம் நீ இருக்கிற போது இதுதான் இருக்கும் சட்டம் என்றால் உன்னுடைய ஆட்கள் இதே தவறுகளை செய்தால் பிறகு அந்த தவறுகளை எப்படி நீக்குவாய்? உன்னோடு வந்திருக்கிறவர்களெல்லாம் பெரிய ஐடியலிஸ்டா என்று கேட்கிறேன். இந்த புரிதல் தான் விஜய் அவர்களுக்கு வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? புரிதல் வர வேண்டும். சொல்லிக் கொடுக்குறவன்னு சொல்லணும். இனிமேல் அவருக்கு புதிதாக வருவதற்கு அவருக்கு செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கமே கிடையாது. இருக்க முடியாது என்று படிக்காம இருப்பாரா? இல்லை, இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லையே. இந்த சட்டம் தப்பு என்று சொல்லு. 31வது நாள் மந்திரி பதவி போய்விடும் என்பது தப்பு என்று சொல்லு. ஸ்டாலின் சொல்லுகிறார். நீ சொல்லு, தப்பு என்று சொல்லு. ஸ்டாலின் சொல்வதற்கெல்லாம் இவர்கள் அதுதான் நல்லது என்பது போல இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். நான் அதனாலே சொல்கிறேன், பரங்குற்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டாம் என்பதாக இருந்தாலும் சரி, வாக்காளர் பட்டியலுக்கு இவர்கள் போராடியதாக இருந்தாலும் சரி, நீ பிஜேபிக்கு எதிரானவன் என்று காட்டிக்கொள்வதற்காக, அதை செய்தவன் இந்துத்துவாக்காரன் என்பதற்காக நீ சொல்லு. இந்துத்துவாக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் சொல்லுகிறேன், பரங்குற்றத்தில் தீபம் ஏற்றுவதில் என்ன தப்பு இருக்கிறது? அவனுடைய மதத்தை அவன் கடைப்பிடிக்கட்டும், இவனுடைய மதத்தை இவன் கடைப்பிடிக்கட்டும் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இல்லை. இந்துத்துவாக்காரன் கேட்டால் நானும் என்னை சங்கி என்று சொல்லிவிடுவார்கள் என்று நீ அஞ்சுகிறாய். ஸ்டாலின் அவர் நோக்கத்திற்கு பேசுவதை நீ போராட்டம் நடத்துகிறாய். ஆகவே ஒரு புரிதல் இல்லாமல் அரசியல் நடத்தினால் எப்படி நாளைக்கு ஆட்சிக்கு போனாலும் உன்னால் ஆள முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.